ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்க்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வந்து நாளைக்கு நடக்க போகுது. அதுக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி ஆல் டிக்கெட் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இன்னுமே டவுன்லோட் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு. அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நாளைக்கு எக்ஸாமு, அதனால் வந்து எல்லோரும் ப்ராப்பராக வந்து பிரிண்ட் அவுட்டுமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இன்னுமே டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எல்லாமே வந்து உங்களோட டீட்டெயில்ஸு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, நேமு, அப்புறம் உங்களுக்கு எங்கே எக்ஸாம் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத எல்லாருமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நான் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீங்கள் வந்து உங்களது கரெக்டாக இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸு உங்களதுல வந்து இருக்கும். நாளைக்கு வந்து எக்ஸாம் டேட்டுமே வந்து போட்டிருக்காங்க. 12/7/2025 காலையில் 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரையிலும் நடக்கும் அப்படின்ட்டு. ஓகேவா? இது எல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து தெரியும். அதே மாதிரி காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு வந்து வருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் 9:30 மணிக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு. நம்ம எந்நேரத்துக்கு அங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ள. ஓகேவா? அந்த டைம் இடைப்பட்ட டைமுக்குள்ள நீங்க உள்ள போயிடணும். ஓகேவா? ஸ்கூலோ, காலேஜோ எங்கேயோ அந்த பில்டிங்க்கு உள்ள போயிடணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்க 9 மணிக்கு போய் கிளாஸ் உள்ள உட்காந்துரணும். உட்காந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஓஎம்ஆர் ஷீட்டு பார்த்தீங்கன்னா, புதுசா வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? இந்த எக்ஸாம்ல நெறைய பேர் வந்து டிஃபரெண்ட்டா கொஞ்சம் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் வீடியோஸ். சரிங்களா? இந்த மாரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கெல்லாம் எப்படி இனிமே வரப்போகுது அப்படின்ட்டு அத செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லயே லிங்க் குடுத்துருக்கேன். சரிங்களா? ஏன்னா, அங்க போயிட்டு நீங்க தடமாறி டைம் வரும். சரிங்களா? அதுக்காக தான் முன்னாடியே சொல்றேன். அத வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அதான் அந்த டைம்ல 9 டூ 9:30 ஓஎம்ஆர் கொஸ்டின் பேப்பர்லாம் குடுத்துருவாங்க. சரிங்களா? அதில வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, கொஸ்டின் புக்லெட் நம்பரு அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி என்னென்ன எடுத்துட்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஆல் டிக்கெட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆதார் கார்டு. ஓகேவா? அது மெயினா வந்து ப்ரூஃபு அதுதான். நீங்க எந்த ப்ரூஃப்னாலும் எடுத்துட்டு போலாம். ஒரு 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அதாவது ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, டிரைவிங் லைசென்ஸு, பான் கார்டு, இல்ல வோட்டர் ஐடி. இந்த 5 ஆப்ஷன்ல நீங்க எதுனாலும் ஒண்ணு எடுத்துட்டு போலாம். மெயினா வந்து ஆதார் கார்ட்ல டீட்டெயில்ஸ் கரெக்ட்டா இருந்தா, அதை வந்து எடுத்துட்டு போயிடுங்க. சரிங்களா? உங்க ஆல் டிக்கெட்லயும், ப்ரூஃப்லயும் மேட்ச் ஆவுதா டீட்டெயில்ஸு அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது ஒண்ணு மெயினா வந்து எடுத்துட்டு போங்க. சப்போஸ் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கரெக்ட்டா இல்ல ஆல் டிக்கெட்ல அப்டின்னா, நீங்க ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் வந்து A4 ஷீட் வந்து எடுத்துட்டு போங்க. சரிங்களா? ஏன்னா, அங்க போயிட்டு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எழுதி, அங்க இன்விஜிலேட்டர் கிட்ட சைன் வாங்குற மாரி இருக்கும். சரிங்களா? அதனால சொல்றேன். அதே மாரி ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வந்து ஜெராக்ஸ் வந்து எடுத்துட்டு போணும். சரிங்களா? அதுதான் இது வந்து ஹால் டிக்கெட்ல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒழுங்கா இல்லாதவங்களுக்கு தான் இந்த ரூல்ஸ் எல்லாம். சரிங்களா? அதே மாரி பிளாக் பால் பாயிண்ட் பென் கம்பல்சரி வந்து வாங்கிட்டு போங்க. சரிங்களா? அது மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணணும். ப்ளூ பென்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதனால வந்து பார்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கண்டிப்பா நெறைய பிளாக் பென் வந்து சேல்ஸ் ஆகும்னு நெனைக்கிறேன். பால் பாயிண்ட் பென்னு. ஓகேவா? அதனால வந்து அத எடுத்துட்டு போங்க. சரிங்களா? ஆல்ரெடி எக்ஸாம் எழுதவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம் எழுத போறீங்கன்னா, ப்ராப்பரா வந்து எடுத்துட்டு போங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலா எலக்ட்ரானிக்ஸ் பொருளு, அதெல்லாம் வந்து எதுவும் எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் டைம் 12:30 மணி முடிஞ்ச அப்புறம் தான் வந்து வெளிய போணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நீங்க எக்ஸாம் முடிச்சிட்டீங்கன்னா கூட 12:30 மணிக்கு தான் வெளிய போணும் அப்படின்ட்டு. சரிங்களா? அதே மாரி எதனாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். கவர்மெண்ட் நம்பரு, டோல் ஃப்ரீ நம்பருன்றத குடுத்துருக்காங்க. சரிங்களா? மோஸ்ட்லி எல்லா டீட்டெயில்ஸுமே கவர் பண்ணிட்டேன். நீங்க எடுத்துட்டு போறது என்னென்னன்னா, ஒரு ப்ரூஃபு, ஒரு ஹால் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் பால் பாயிண்ட் பென். ஓகேவா? அது மட்டும் எடுத்துட்டு போங்க. இதுவே வந்து போதுமானது. சரிங்களா? எக்ஸ்ட்ராவா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஹால் டிக்கெட்ல ஒழுங்கா இல்லன்னா, நீங்க ஒரு ஆதார் கார்டு ஒரு ஜெராக்ஸும், அதுக்கப்புறம் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும், ஒரு ஒயிட் A4 ஷீட்டும் எடுத்துட்டு போங்க. சரிங்களா? இதுவே வந்து போதுமானது. ஓகேவா? இத வந்து மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ல வந்து தெரியப்படுத்துங்க. ஆல் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அ பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தாலும் சரி, கலர்ல இருந்தாலும் சரி 2மே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.